நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போதோம்னா பிக்சல் லேபில் எப்படி டம்ப்ளைன் மேக் பண்ணது தான் நம்ம பார்க்க போதும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் தட்டிடுங்க. ஃபஸ்ட்டு பிக்சல் லேபுக்குள்ளே போயிடுங்க. பிக்சல் லேபை ஏற்றிக்கோங்க. பிக்சல் லேபில் நம்ம சேனல் பேன் எதுவும் இது பண்ணிக்கலாம், பேன் எதுவும் மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதோ இதுக்குள்ள இதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு இங்கே பட்டன் மாதிரி 3 சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்போதும் இமேஜு சைஸு வரும். இதை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் வரும்ல, கஸ்டமை கிளிக் பண்ணிட்டு யூடியூப் பேனர், யூடியூப் டம்ப்ளைன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு அப்போதும் இந்த மாதிரியும் வரும், இந்த மாதிரியும் வரும். அப்படி இல்லைன்னா இதோ இதுக்கும்ல, இது இங்கே இருக்கும் கலருன்னு, கலரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக எல்லோ வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இது பண்ணிக்கணும். இப்போது எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து சேனலில் எழுதிக்கோங்க. இப்போ வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து யூடியூப் போட்டுக்கிறேன். யூடியூப் சேனல் இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்கன்னு இந்த மட்டும் முடிச்சுக்கிறேன். இந்த முடிச்சுட்டு இங்கே வந்துக்கிறேன். இது எப்படி பெருசாக்குறதுன்னா, இவ்வளோ பெருசாக ஆக்கிட்டேன். இது கலரை கூட மாற்றிக்கலாம். இங்கே ஸ்டைல் இருக்குல்ல, ஸ்டைலும் ஒன்று இருக்கும். இது இங்கே ஸ்டைலும் ஒன்று இருக்கும். ஸ்டைலில் கிளிக் பண்ணிட்டு ப்ரௌசர் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்போ தான் இங்கே நிறையா சிம்பிள் இருக்கும். நிறையா சிம்பிள் இருக்கா, இதில் வந்து நான் ரெட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் செலக்ட் பண்ணிட்டப்போ தான் இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எழுதணும். இன்னும் கொஞ்சம் என்ன எழுதலான்னா, இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் ஹியர் எழுதிக்கிறேன். எழுதிட்டு செலக்ட் கொடுத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். ப்ரௌசர் உள்ளே போயிட்டு வேறு இது வச்சுக்கிறேன். இது வந்து இப்போ இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டேன். இப்போ இது ஆடும்ல, இங்கே பாருங்க. இப்போ நம்ம இஷ்டம் இப்படி ஆடும். நம்ம வச்சேன் இப்படி ஆடும். இதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கணும்னா, இதுங்க சிம்பிளாக இங்கே பாருங்க, இது இருக்குல்ல, இந்த சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டு இது பூட்டு மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் ஆடவே ஆடாது. சரி, ஓகே. இப்போ எப்படி ஃபோட்டோ வைக்கிறது? ஃபோட்டோ சிம்பிள் தான். இந்த ப்ளஸ் மாதிரி இருக்குல்ல, ப்ளஸ்ஸை தொட்டுக்கோங்க. ப்ளஸ்ஸை தொட்டுட்டு ஃப்ரம் கேலரி இருக்கும். கேலரி உள்ளே போயிட்டப்போ தான் உங்களுக்கு கேலரி உள்ளே போயிடும். கேலரி உள்ளே போயிட்டப்போ நான் இது வச்சுக்கிறேன், என் யூடியூப் சேனல் பேனர் வச்சுக்கிறேன். இது எப்படின்னா இப்படி தான். என் யூடியூப் சேனல் பேனர் வச்சுக்கினேன். இப்போ இந்த மாதிரி சுருக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பெருசாக்கிடலாம். பெருசாக்கி இங்கே வச்சுக்கலாம். இதுவும் ஆடும்ல, அதுக்கு நாம் ஜஸ்ட் இது உள்ளே போயிட்டு ஓப்பன் இதை குத்துட்டோன்னா நம்மளுக்கு ஆடாமல் அப்படியே கிளியராக நின்றுடும். ஓகே, இப்போ நம்ம எழுத வேண்டியது. இப்போ இந்த மாதிரி மஞ்சள் கலராக இருக்கா, இதில் ஏதாச்சும் ஷேப் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு சிம்பிள் எடுத்து ஷேப் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு இப்படி பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிட்டு இங்கே பக்கம் உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுட்டு இதுக்காக நம்ம கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கலர் இருக்கும், கலர் உள்ளே போயிட்டு நான் வந்து இந்த கலர் வச்சுக்கிறேன். இந்த கலர் வச்சுக்கிட்டேன்னா நின்றுக்கும். இது உள்ளே போயிட்டு குத்துக்கிறேன், பூட்டு குத்துட்டப்போ தான் இந்த மாதிரி வந்துடும். அதுதான், இதுக்கு மேலே இது ஆடாது, அசையாது, ஒன்றுமே ஆகாது. ஓகே, திருப்பி இதேக்குள்ளே போயிடலாம். ப்ளஸ் உள்ளே போயிட்டு ஷேப் இருக்குல்ல,
இது உள்ளே போயிட்டு இதை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டே வேறு கலர் கொடுப்போம். இந்த கலர் கொடுப்போம். இந்த கலர் கொடுத்துப்போம். இந்த கலர் கொடுத்துட்டு இப்போ இங்கே வைக்கணுன்னா நம்மளுக்கு இதெல்லாம் மறையும்ல. இப்போ நம்ம எழுதுன யூடியூப் சேனல் இந்த மட்டும் மறைஞ்சிச்சா, ஜஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இது உள்ளே போயிட்டு இதை வந்து இது இருக்குல்ல, இதை தூக்கி இப்படியே கீழே வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்துடும். வந்துட்டப்போ நம்ம வந்து பூட்டு போட்டுக்கலாம். இதுக்கு பூட்டு போட்டுட்டோன்னா அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்னால் ஏக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கும். இது உள்ளே போயிட்டு ஸ்டிக்கர் இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டப்போ எல்லா ஸ்டிக்கரும் வந்துடும். நான் ஜஸ்ட்டு வந்து கண்ணாடி சிம்பிள் போட்டுக்கிறேன். சிம்பிள் போட்டப்போ தான் போட்டு இங்கே வச்சுக்கிறேன். நான் சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு கொசம் தான் டம்ப்ளைன் மேக் பண்ணுறேன். சும்மா மேக் பண்ணுறேன். நீங்கள் டைம் எடுத்து மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த அம்புக்குதி மாதிரி இருக்கா, இந்த அம்புக்குதி எதுக்குன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, அம்புக்குதியாக நான் இது பண்ணிட்டேன்னா போயிடும். அதுக்கப்புறம் அப்படியே பேக் பண்ணிட்டு இது உள்ளே வச்சுடுங்க. உள்ளே போயிட்டப்போ பிரைட்னஸ் இதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா பிரைட்னஸ் வந்துடும். எஸ், பிரைட்னஸ் எப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இது நல்லா பண்ணிக்கோங்க. இது நல்லா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டம்ப்ளைன் மேக் பண்ணது இது வந்துடும். ஓகேவா? இங்கே பாருங்கள் எப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா நாய்ஸ் இருக்கும், நாய்ஸை எனபிள் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரீமியமாக ஒரு டம்ப்ளைன் மேக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஏதாச்சும் எழுதணுன்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் எழுதிட்டு இது உள்ளே போயிட்டு தொட்டுட்டப்போ தான் அதுவே போயிடும். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி போயிட்டு நீங்கள் அழகான ஒரு டம்ப்ளைனாக மேக் பண்ணுங்கள். இப்போ நான் இப்படி ஏராளமாக பண்ணியிருப்பேன் டம்ப்ளைன். இந்த மாதிரி தான் எனக்கு தெரியாமல் நான் ஏராளமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நல்லா சூப்பராக அப்படியே பார்த்தாலே அப்படியே எல்லாருமே வர மாதிரி டம்ப்ளைனை மேக் பண்ணுங்கள். அந்த மாதிரி மேக் பண்ணால் தான் நம்மளுக்கு வியூஸு சப்ஸ்கிரைப்லாம் போகும். நீங்கள் வியூஸு சப்ஸ்கிரைப்லாம் போயிட்டப்போதும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் டம்ப்ளைன் மேக் பண்ணது. நீங்கள் வந்து கமெண்ட்டில் போயிட்டு யூடியூப் சேனல் பேனர் நீங்கள் செலக்ட் கமெண்ட்டில் போயிட்டு பண்ணிங்கன்னா நான் எப்படி யூடியூப் சேனல் பேனர் எப்படி வைக்கலான்னு நான் ஒரு யூடியூப் வீடியோவாகவே நான் போடுறேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல் பேனர் இல்லை டம்ப்ளைன் இவ்வளோ தான் மேக் பண்ணது. வெரி சிம்பிள் தான். பிக்சல் லேபில் வெரி சிம்பிள் தான். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் கேன்வான்னு. கேன்வா வந்து இது வந்து இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். இதில் வந்து எப்படி இமேஜ் வந்து சேவ் பண்ணதுன்னா இங்கே இருக்குல்ல, இந்த வெயிட்டிங் அம்சம் இது உள்ளே போய்க்கோங்க. இது உள்ளே போயிட்டப்போ தான் சேவ் அஸ் இமேஜ். இது உள்ளே போயிட்டப்போ தான் குவாலிட்டி வந்து நீங்கள் வந்து வெரி ஹை வச்சுக்கோங்க. ஹை வச்சு செலக்ட் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டப்போ தான் அது சேவ் ஆகிடும். சரி, ஓகே. நான் வந்து கேன்வா ஆப்பில் டம்ப்ளைன் இப்படி மேக் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அது கேன்வா ஆப் இது உள்ளே போய்க்கோங்க. கேன்வா ஆப்பு எனக்கு அவ்வளோ பிடிக்கல. கேன்வா ஆப்பு ஏன்னா ராயலாக இருக்கும். கேன்வா ஆப்பு அவன் காமிக்கிற டம்ப்ளைன் தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணாம். நீங்கள் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், கேன்வா ஆப்பில் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே நீங்கள் எடிட் பண்ணாதீங்க. அது அவ்வளோ வேணாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், டம்ப்ளைன் இருக்கா, டம்ப்ளைனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டப்போ தான் இந்த மாதிரி டிசைன் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறப்போதும் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க.
எதுவுமே பண்ணாதீங்க, அதுவே ஒரு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். நான் எதுவுமே பண்ணலை. ஓகேவா? போயிட்டப்போ இங்கே பாருங்கள், தம்ப்லைனை பாருங்கள். தம்ப்லைன் எப்படி வருது பாருங்கள், வெறித்தனமாக வருதா தம்ப்லைனு. எனக்கு ஏதோ இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க தோணுது. தம்ப்லைன்லாம் இப்படிலாம் வைக்காதீங்க. இப்படி இது கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இது உள்ளே போயிருக்கிறேன். உள்ளே போயிட்டு அப்போ தான் நீங்கள் இது உங்கள் சேனல் நேம் போடணுன்னா இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு எடிட்டை கிளிக் பண்ணிட்டு உங்கள் சேனல் நேமை போட்டுக்கோங்க. HSN டெய்லி விளாக்ஸ் போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் சேனல்லே வீடியோ இதோட முடியுது. நீங்கள் இதில் கேன்வா ஆப்பில் டவுன்லோட் பண்ணதாக இருந்தால் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிக்சல் லேப்லேயே டவுன்லோட் பண்ணதாக இருந்தால் பண்ணிக்கோங்க. இதோட வீடியோ முடியுது. நீங்கள் கமெண்ட்டில் போயிட்டு சேனல் பேனர் மட்டும் போடுங்க. நான் சேனல் பேனர் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிடுங்க. அப்போ தான் நான் என்னென்ன வீடியோலாம் போடணும் அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போட்ட அடுத்த செகண்ட்லேயே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாட்டா.